சுசிலா, சுசிலா, என்னக்கா? நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு இருந்தியே. என்னக்கா வீட்டை காலி பண்ணிட்டு போறியா என்ன? ஐயா அது இல்லடி, வேற முடிவு. வேற என்ன முடிவு? எங்க வீட்டுக்காரனுக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்டு போறியா? என்னக்கா சொல்ற? ஒரு வேலைக்கு போக மாட்டேன்றான், ஒரு நல்ல நாள் எதுவும் துணி வாங்கி கொடுக்க மாட்டேன்றான், கடைங்க வீட்டாண்டு வந்து கேக்குறானுங்க. அதுக்கு எதுக்கு அவன்? நீ சொல்றது கரெக்டுதாக்கா. பாவம், நீ எவ்வளவு கஷ்டம் படுவ. அதான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு அவனை தீர்த்து கட்டிடலான்னு. அக்கா பாத்து மாட்டி கேட்டிக்க போற, பக்குவமா தீர்த்து கட்டணும். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லண்டியா? யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன்டி, சொல்லு. அக்கா, சாம்பார்ல எலி மருந்த கலக்கு. ஒரு வேளை சாப்பிட்டா போக மாட்டான், 2 வேளையா கலக்கு, போயிடும். அப்படியே இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என் வீட்டுக்காரனையும் அப்படிதாக்கா போட பிளான் பண்ண. அவன் கொஞ்சம் பண்ணி மாதிரி குண்டா இருந்தானா, அதனால பழிச்சிட்டு கொஞ்சம் மென்டல் ஆயிட்டான். ஆஹா, நீ போட்ட பிளான் அவன் மென்டல் ஆயிட்டானா? அட ஆமாக்கா, தொல்லை தீர்ந்துச்சு. அவனை போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் விட்டு வந்துட்டேன். பரவாயில்லடி, நீ எப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கிற நீ. அக்கா, ஒண்ணுத்துக்கும் புரோஜனம் அதுகளை வச்சு நம்ம என்ன பண்றது? அதுக்கு நம்ம தான் படிச்சு கொட்டணும். இது மாதிரிதான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி விட்டுறணும். பண்ணிடலாம். யோ கேட்டுட்டியா? அங்கேயாவது கேட்டுக்கிட்டேன்னு கேக்குற? வருவாரு இருமா. எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகம் நீ கிளீன் ஆயிடுச்சு. அத நான் சும்மா சொன்னேன், அத நீங்க உண்மை நினைச்சிட்டீங்களா? ஏய் மாத்தாதடி, நீ பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிக்கிற. பிளான் பண்ணிக்கிறேனா? அப்படிலாம் இல்லக்கா, நீ தேவையில்லாத பேசாத. தேவையில்லாத பேசுறமா? எவ்வளவு பிரேடு வேலை பண்ணிக்கிறீனியா? யோ போயா, அப்படியே ஊர்ல உலகத்துல நடக்காதத பேசுற. பாவம், அந்த பையனை பைத்துக்காரன்னு ஆக்கி விட்டுல நீ. என்ன சத்தம் இங்க? என்னம்மா, என்ன பிரச்சனைங்க? அப்பா இங்க பாருப்பா, இதுங்க வம்பு பண்ணுதுங்க என்கிட்ட. என்ன உங்களால சும்மா இருக்க முடியலையா? யோ, உன் பொண்ணுதான் எலி மருந்து வச்சு மறுபடியும் பைத்தியக்காரனா ஆக்கிது. இது எப்படி மாத்தினா உங்களுக்கு? நான் தான்ப்பா சொல்லிட்டேன். நீ என்ன கை துணி வைக்க பிளான் பண்ணியா? நீ அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. அப்ப 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணீங்களா? பிளான் கொடுத்தது எங்க அப்பா தான். கேட்டாங்களா? அதான் நான் சொல்லிக்கிறேன். இல்லப்பா, அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்கல்ல. அப்ப என்ன தப்பா நினைச்சா பரவாயில்லையா? நீங்க வாழ்ந்து முடிச்சவரே, இதுக்கு மேல இருந்து என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுன்னு பாக்குறேன், அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏய் மண்டா, உன் மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டு என்ன எகத்தாலமா பேசுறடா? அறிவு கட்டின போய் வேலையை பாடுறா. ஏய், உங்களை கம்பி எண்ணெய் வைக்காத விட மாட்டேன்டா. ஏக்கா இன்னைக்கு சோறு கூட உங்களுக்கு என் வீட்லயே போட்டுருக்கா, இதெல்லாம் சொல்லாதக்கா வெளியில. யோ சோறு போடுறாங்க, சாப்பிடுறியா? என்னையும் பைத்தியக்காரன் ஆகிறதுக்கு பாக்குறியா? எலி மருந்து போட மாட்டேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். யோ ஒரு வேளை சாப்பிட்டியா? ஏய், என்ன அது கூட சேர்ந்துலன்னு பாக்குறியா? அவ்வளவுதான். அடடே பாப்பா, எப்படிக்கிறா? என்னங்க எப்படிங்க இருக்கிறீங்க? நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியலங்க. இங்க பாருமா, இவரு கூட்டு வந்து விட்டு போயிட்டீங்க. இவர் எல்லாரும் பூச்சி கச்சி விட்டுன்னு கிடக்குறாரு. அடிக்கிறாரா? இப்ப என்னங்க பண்றது? நல்லா ஒரு கடிக்கிறதுக்கு ஆளை ஒண்ணு கொடுத்தீங்கன்னா தெளிவாயிருவார். அதாக நான் மண்டியன், அவனை பிடிச்சி கச்சிடுப்பா. எங்க அப்பாவா? அப்பா என்னப்பா இப்படி சொல்றாங்க? என் மண்டா வா. மாப்பிள்ள, நான் உன் மாமா. வாடா, மண்டி கட்சி கொத்துறேன். அந்த மண்டியில என்ன இருக்குது கொத்துறதுக்கு? அப்பவும் மண்டி கொத்துட்டா? நீ மூடிக்கினே எதுக்கு வந்து அதை பத்தி பேசு. எதுக்கு இவருங்க கூட்டு வந்தீங்க? ஏதாவது விஷ ஊசி போட்டு சாவடிச்சிருங்க சார். விஷ ஊசியா கேட்டீங்களா சார்? என்ன விட்டீங்க? பிடிங்க சார். சார், என்ன பைத்தியமாக்குறது இவதான், கூட இந்த சொட்டை தான். இப்ப அது நம்புறீங்களா? ஏங்க என்னங்க பேசுறீங்க? உங்க பொண்ணாட்டிங்க நானு. ஏய், நான் பைத்திய மாதிரி சும்மா தான் நடிச்சேன். நான் போட்டு அழுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இப்போ நடிகிறியா? இல்ல இல்ல இல்ல, எல்லாத்துக்காரனே எங்க அப்பா தான். அடி பாவி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்பவே கள்ளிப்பால் போட்டு சாவச்சிருக்கீங்க. பாத்தீங்களா, அப்பனும் பொண்ணு சேர்ந்து தான் இந்த வேலை பண்ணிக்கிறாங்க. கரெக்ட், நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம். எலி மருந்து போட்டு உன்ன அது மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஏய், ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? அப்பா சொல்லுப்பா நீ. மூதேவி அநியாயத்துக்கு கோத்து விட்டு. சொல்லியா, உன் மாப்பிள்ள தானே, ஏன் அப்படி பண்ண? பொண்ணை கொடுமை போட்டுறான், அதனால அப்படி பண்ண. யோ, அசால்ட்டா சொல்றியா? அவன் செத்துக்கிட்டு போயிருந்தவன் என்ன ஆயிருக்கும்? இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் என் பொண்ணுக்கு. ஏன் இவனுக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல கிலோ கணக்குல கறி இல்லையா உடம்புல? நீ என்ன எனக்கு நீ சப்போர்ட் பண்றியா இல்ல நீ என்ன கலாய்க்கிறியா? உனக்கு தாண்டா சப்போர்ட் பண்றேன்.
சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியலையா? உனக்கு பிடிச்சி 4 உத வச்சா கூட பரவாயில்ல. மாப்பிள்ள நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் மாப்பிள்ள. சொல்லு, என்ன நடந்தது? உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்க சொன்ன காரணமே அவங்கதான். முன்னாடி பணம் கொடுத்த நம்ம பக்கம் திரும்பிட்டான். அண்ணா நீங்க சொன்னதானே செஞ்சாரு எங்க அப்பா, அதுக்கு இதான் தண்டனையா? அது ராசிச்சு என்ன எங்க பக்கம் திருப்புற? என் மாப்பிள்ள மாலை இருக்கிற சொத்தை பறிக்கத்தான் இப்படி பண்ணிக்கா. ஏய் என்னடா சொத்துக்கு தின்னுடா, மூட்டு சொத்துக்கு நான் ஏடா அழைறான்? பொய் மாப்பிள்ள பொய், அவனை நம்பாத, மூல காரணமே அவன் தான். ஆமாங்க, நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக அந்த ஆளு சதி பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா சார், எல்லா சதியும் பக்கத்தோட அதான் பண்ணிக்கிறான். எப்படி சொல்ற நீ? வாயில தான், அதான் எல்லாத்தையும் எங்க மாமனார் சொல்லிட்டாரு அண்ணா. அப்போ அவங்க தான் சதி பண்ணிருக்காங்க. உங்க மாமனாரும் உன் பொண்டாட்டியே நல்லவங்க. ஆமா சார், என் சொத்துக்காக பிளான் பண்ணிக்கிட்டுங்க அதுங்க. கரெக்டா புடிச்ச மாப்பிள்ள, அதுக்காக தான் அதுக்கு பண்ணிச்சிங்க. அடா பாவி, உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் வந்தா அநியாயமா தூக்கி ஏமால போறேடா பழியா. டேய் வாய திறக்காதடா, எனக்கு அப்பயே சந்தேகம் என் பொண்டாட்டி இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாளன்னு. இப்பவாது என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதுங்க எனக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஷ ஊசி போட சொன்னியா அது நான் கதா? அது அது உங்களை சொல்லுங்க, அது மாதிரி யாராவது இருந்தா அவங்கள போட சொன்னேன். பாத்தீங்களா சார், என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளவு பாசத்தை. டேய் நம்பலடா, பாசம் இல்லடா, வேஷம்டா. அச்சி வாய வச்சு தாமல் தட்டுல சொல்லிடுவேன். என் பொண்டாட்டி பத்தி குறை சொல்றியா? என்னங்க நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஆமா மாப்பிள்ள, உன்ன மாதிரி தங்கமான மாப்பிள்ளை கிடைக்கிறது நாங்களாம் குடுத்து வச்சிருக்கணும். நீ போ மாமா, நீ போய் டிவி பாரு மாமா. நீ போய் மாமாவுக்கு எதுனா செய்யி. நீ வாப்பா, கண்டதுங்க பெற்றோம் நம்ம இனிமே கேட்க வேணாப்பா. என் வீட்டுக்காரர் நம்பினாரு, அது போதும். என் பொண்டாட்டி உத்தமி, அவளு போல யாருமே இருக்க மாட்டாங்க சார். டேய் நம்பாதடா, பொண்டாட்டியா எல்லாத்துக்கும் காரணம் அவதான்டா. ப்ளீஸ் கொஞ்சம் வாய மூடின்னு போறீங்களா? வாடி, இதான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. எப்படியாவது போட்டோம் போ. யோ, உன் பொண்டாட்டியும் உன் மாமனாரை தான் உன்னை இது மாதிரி பண்ணிக்கிறாங்க. நீ நான் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ற? சார் எனக்கும் தெரியும் அதுக்கு தான் பஞ்சின்னு. அப்ப எதுவுமே கேட்காத கம்முன்னு ஆயிட்டா? நான் கண்டி தெரியும் சொல்லியிருந்தாக்கா வெஸ்ட் வச்சு கொல்ல பிளான் பண்ணுவா. இன்னும் எப்படி கொல்லணும்னு பிளான் பண்ணுவா. ஓ மன்னிச்சிட்டியா? மன்னிக்கல, இருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துக்கிறேன். தெரியுதோ நினைக்கிறேன். அவன் மேல பழி இருந்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, அதுலயே பாதி திருந்துட்டு இருப்பா. நீ அப்படி நினைக்கிற? அவ திருந்துற மாதிரி நச்சுந்தாக்கா திருந்துவா, இல்லன்னா அவங்க அப்பனா பிளான் பண்ணி தூக்கிடுவேன். அப்போ அவங்கள போலீஸ்ல நான் பூச்சி கொடுக்க மாட்டேன். புச்சு குத்துனா பிரோஜனம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருப்பி என்ன சாவடிக்க பிளான் பண்ணுவா. வாழ்க்கைய உஷாரா நகுத்துற. நதிச்சான் ஆகணும், இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. என்னங்க வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். தோரமா நீ போ. சரிங்க. யோ, திரும்ப எலி மருந்து இருக்க போதியா? அந்த சோறியா நான் துண்ண போறேன், வேற சோறு நான் ரெடி பண்ணிட்டேன். என்னயா சொல்ற? ராசாத்தியா என்னங்க என்னடா இததான் வேற சோறு நீயா? சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். நீ போமா, நான் வந்துடுறேன். சரிங்க சார், வந்ததுக்கு நன்றி. நன்றி. யோ என்ன இவன்? அவன் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாழலாம் சார்.